பொருட்டோ டிபிவி சாப்டர் 27ஓட ஸ்பாயிலர்ஸ் வந்துருச்சு. இந்த வீடியோவில் அது எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் சாப்டரில் டேமன் சரடா அண்ட் சுமிரேவை அட்டாக் பண்ணுறதோட முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டேமன் சரடா அண்ட் சுமிரேவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படியோ இவங்களை கொல்ல வருவாருன்னு நான் நினச்சேன். பட் டேமன் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ தெரியுதா, நான் நினச்சா உங்கள் 2 பேரையும் ஒரே செகண்டில் கொண்டுடுவேன், புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு வார்னிங்கை மட்டும் டேமன் கொடுக்குறாரு. அப்போ நீ எங்களை கொல்ல மாட்டியான்னு சரடா கேட்குறாங்க. அதுக்கு டேமன் எந்த ஒரு ரிப்ளைவையும் பண்ணலை. அப்புறம் ஐடா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது, நான் எவ்வளோ யோசித்தாலும் எனக்கு இதுக்கான காரணமே தெரியலை. நீங்கள் 2 பேரும் சாதாரணமான ஹியூமன்ஸ். ஆனால் எப்படி நீங்கள் என்னோட ஆம்னிபொட்டன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆனீங்கன்னு ஐடா கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ஒச்சுசுக்கியாக இருக்கிற பொருட்டோவை லவ் பண்ணுறதால இது உங்கள் மேலே ஒர்க் ஆகலையா? அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இந்த வில்லேஜில் ஏகப்பட்ட பொண்ணுங்க அவனை லவ் பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாருமே என்னோட ஆம்னிபொட்டன்ஸால் அஃபெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் தப்பிச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். உங்கள் 2 பேர் மேலேயும் நானே தான் இந்த எஃபெக்ட்ஸ் படாத மாதிரி பண்ணியிருக்கேன்னு ஐடா சொல்கிறாங்க. அதாவது ஐடா சரடா சுமிரேவை ரொம்ப விரும்புகிறதால அவங்கள மட்டும் இந்த ஆம்னிபொட்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ரியாலிட்டியை மாற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதை இவங்க கான்ஷியஸாக பண்ணலையாம். சப்கான்ஷியஸாகவே தனக்கு இந்த தாட் இருந்திருக்கணும்னு ஐடா சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த நீ ஏன் பண்ணன்னு சரடா கேட்குறாங்க. அதுக்கு ஐடா, சரடா நீ தானே அப்போ சொன்ன நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு, அதனால தான் நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு ஐடா சொல்கிறாங்க. எப்படியோ நடந்த இந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நான் இதைத்தான் எதிர்பார்க்குறேன். உங்கள் 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன்னு ஐடா சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட இதயத்தை நீங்கள் ஒரு ஒட்டுசுக்கி கிட்ட பறி கொடுத்து இருக்கீங்க. என்னோட சாமிங் எபிலிட்டி கூட உங்கள் மேலே ஒர்க் ஆகலை. பட் நான் இதை தான் விரும்புகிறேன். ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் எனக்கு வேணும்னு ஐடா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக உங்கள் கூட நான் இருக்கேன். நீங்கள் யாருமே என்னை காயப்படுத்த நினச்சதே இல்லை. அப்படி நீங்கள் காயப்படுத்தினாலும் எனக்கு அது பிரச்சனையாக இருக்காதுன்னு ஐடா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை டேமன் முறைச்சு பார்க்குறாரு. இதில் சரடா ஐடாவை நல்ல போல்டாகவே ஹக் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஐடா, சரடா நீ என்ன திடீர்னு இப்படி ஹக் பண்ணுறேன்னு கேட்க, இப்படி தான் நான் என்னோட அன்பை வெளிப்படுத்துவேன்னு சரடா சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஐடா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரை பணயம் வைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சுமிரே சொல்கிறாங்க. இவங்களோட தீவிரமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து டேமன் குழப்பத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவங்க 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் கூட நல்லா பழகுங்கன்னு ஐடா சொல்கிறாங்க. டேமன் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. காட்சிகள் மாறுது. கோஜி அப்புறம் ஈனோஜின் அண்ட் ஷிகமாருக்கான ஒரு கான்வர்சேஷனை நமக்கு காட்டுறாங்க. அங்கே அவர் மாமுஷியோட எபிலிட்டிஸ் பற்றி ஈனோஜின் அண்ட் ஷிகமாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாமுஷியால் எவ்வளோ பேராக வேணால் ஸ்ப்ளிட் ஆக முடியும். இதுக்கு கவுண்டே கிடையாது. இது ஒன் ஆஃப் த மாமுஷி எபிலிட்டின்னு கோஜி சொல்கிறாரு. ஷேடோ கிளன்ஸ் மாதிரி இது ஒர்க் ஆகுமான்னு பொருட்டோ கேட்குறாரு. இல்லை, இது அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகிற எல்லாமே மாமுஷியோட ரியல் பாடியாக தான் இருக்கும். அவனோட எல்லா க்ளோன்ஸுக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கும். சாக்ராவும் டிவைட் ஆகாதுன்னு கோஜி சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் ஈனோஜின் மட்டும் கேட்கல, ஷிகமாருவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போது அவனால் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்லேயும் இருக்க முடியும், அதே டைமில் மல்டிப்ளேவும் ஆக முடியும். அப்படி தானே, அப்புறம் எப்படி அவனை நம்ம பீட் பண்ணுறதுன்னு ஷிகமாரு கேட்குறாரு. கவலைப்படாத, அவனுக்கு ஒரு வீக்னஸும் இருக்குது. அவன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனோட இன்டெலிஜென்ஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும்னு கோஜி சொல்கிறாரு. அவனோட இன்டெலிஜென்ஸ் குறையும் போது அவனோட பேட்டில் இன்டெலிஜென்ஸும் கம்மியாகிடும். அப்போ அவனால் எந்த ஒரு ஃபேன்சி மூவ்ஸையும் யூஸ் பண்ண முடியாது.
மூளை இல்லாத முட்டாள் மாதிரி தான் அவன் பிஹேவ் பண்ணுவான். அதுதான் உங்களுக்கான சான்ஸ். அந்த டைம் பார்த்து அவனோட கதையை நீங்கள் முடிக்கணும்னு கோஜி சொல்கிறாரு. ஸோ எங்களோட வேலைங்கிறது இந்த மாமுஷியை வேணும்னே ஸ்ப்ளிட்டாக விட்டு அவனோட இன்டெலிஜென்ஸ் குறைஞ்ச அப்புறம் அவனையும் அவனோட ஆமியையும் சேர்த்து போட்டு தள்ளணும். அப்படிதானேன்னு ஷிகமாரு கேட்குறாரு. எக்ஸாக்ட்லி. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனை தோக்கடிச்ச அப்புறம் அவனோட கண்ணை நசுக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அவன் மறுபடியும் வருவான்னு ஜூரா சொல்கிறாரு. எது, அவன் கண்ணை நசுக்கணுமான்னு இனோஜின் ஷாக் ஆகுறாரு. இன்னொரு விஷயம், அவன் மறுபடியும் ரெடியூஸ் ஆனான்னா அவனோட இன்டெலிஜென்ஸும் நார்மல் ஆகிடும். அதை மறந்துடாதீங்கன்னு கோஜி சொல்கிறாரு. அப்போ அவனை ஸ்ப்ளிட்டாக விட்டாலும் பிரச்சனை, ஸ்ப்ளிட்டாக விடலைனாலும் பிரச்சனை, அப்படிதான் என்ன ஷிகமாரு கேட்குறாரு. 20லேருந்து ஒரு 30 பேரா அவனை ஸ்ப்ளிட்டாக விடுங்க. அப்புறம் அவனை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அனிமலில் ஹண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் அவங்கள சுட்டு போட்டு வெறும் கையாலேயே நீங்கள் மாமுஷியை கொன்னுடலாம்னு கோஜி சொல்கிறாரு. இப்போ ஷிகமாரு சில டவுட்ஸை கேட்குறாரு. அதாவது இப்போது மாமுஷி அவனோட ரியல் பாடியை வேற எங்கேயாச்சும் விட்டுட்டு ஃபேக் பாடிஸோட லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்து லீஃப் வில்லேஜ் டீம் எல்லா மாமுஷியையும் கொன்னா கூட இந்த மிஷன் ஃபெயிலியரில் தான் போய் முடியுமா? ஏன்னா ரியல் பாடிங்கிறது வேற எங்கேயோ இருக்கேன்னு ஷிகமாரு கேட்குறாரு. அதுக்கு கோச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கே மெஜாரிட்டி ஆஃப் பாடிஸ் இருக்கோ அங்கே தான் ரியல் பாடியும் இருக்கும். மாமுஷியால் அப்படி அவனோட பாடியை செப்பரேட்டாக வச்சுட்டு ஃபேக் பாடிஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியாதுன்னு கோஜி சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த பேட்டில் ஏன் கோனஹால நடத்துகிறீங்க? அவன் வரப்போகிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா அவனை முன்னாடியே போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாமேன்னு ஈனோஜின் கேட்குறாரு. வேற எங்கே இந்த பேட்டில் நடத்தினாலும் ஜூரா இன்டர்ஃபேர் ஆவான். பொருட்டோ ஹிமாவரிக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். பட் லீஃப் வில்லேஜுக்குள்ளே மட்டும் அவன் வரமாட்டான். ஏன்னா இந்த வில்லேஜ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி தான் அவன் பார்த்துப்பான். ஸோ மாமுஷி கூட நம்ம பண்ண போகிற பேட்டிலில் ஜூராவோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக லீஃப் வில்லேஜில் தான் இந்த ஃபைட்டை பண்ணி ஆகணும்னு கோஜி சொல்கிறாரு. ஒருவேளை மாமுஷி இந்த வில்லேஜை அழிச்சா என்ன பண்ணுறதுன்னு பொருட்டோ கேட்க, மாமுஷி என்ன நடந்தாலும் இந்த வில்லேஜை அழிக்க மாட்டான். அவன் ஸ்ப்ளிட் ஆகி அவனோட இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சா கூட இந்த வில்லேஜை அழிக்க மாட்டான். ஏன்னா ஜூரா அப்படி ஒரு ஃபியரை மாமுஷிக்குள்ளே விதைச்சி இருக்கான்னு கோஜி சொல்கிறாரு. அப்புறம் இனோஜின், நான் உன்னை சமன் பண்ணதுக்கு வேற ஒரு ரீசனும் இருக்குது. நான் உனக்கு ஒரு புது ஜுட்ஸுவை டீச் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஜுட்ஸு மொத்த பேட்டலையும் மாற்றிடும்னு என்னால் சொல்ல முடியாது, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கோஜி சொல்கிறாரு. மாமுஷி ஒரு வாரத்தில் வில்லேஜுக்கு வரலாம், ஏன் அதை விட சீக்கிரமாக கூட அவன் வரலாம். அதனால் இந்த ஜுட்ஸுவை நீ 2 நாளில் பர்ஃபெக்ட் பண்ணணும்னு கோஜி சொல்கிறாரு. எனது 2 நாள்லையா? அது என்ன ஜுட்ஸுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் இதை 2 நாளில் பர்ஃபெக்ட் பண்ண முடியும்னு இனோஜின் கேட்குறாரு. உன்னால் முடியும், ஏன்னா ஈமாவரி செத்த அப்புறம் அவளோட சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க இந்த ஜுட்ஸுவை நீ தான் கண்டுபிடிச்சன்னு கோஜி சொல்கிறாரு. ஈமாவோட சாவை பற்றி கேட்ட இனோஜின், இந்த ஜுட்ஸு என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடு, நான் இதை ஒரே நாளில் பர்ஃபெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கவாக்கி அமோடோக்கான ஒரு கான்வர்சேஷனுங்கிறது இங்கே போயிட்டுருக்கு. இங்கே கவாக்கி அமோடோ கிட்ட ஜூராவோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டி இவங்கிட்ட ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அமோடோ, கண்டிப்பாக இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியலை, பட் இவன் டிவைன் ட்ரீ தாங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அமோடோ சொல்ல, அப்போ இவனுக்கு வீக்னஸே இல்லையான்னு கவாக்கி கேட்குறாரு. ஆமாம், இவன் ஆல்மோஸ்ட் ஒரு இம்மார்ட்டல் மாதிரி தான்னு அமோடோவே சொல்கிறாரு. இல்லை, இவனை கண்டிப்பாக பீட் பண்ண முடியும், அதை நான் அவன் கூட நடந்த ஃபைட் அப்போவே உணர்ந்தேன். நான் இப்போ இருக்கிறத விட பவர்ஃபுல்லாக மாறணும்னு கவாக்கி சொல்கிறாரு. இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக நீ மாறினா அது உன்னோட உடம்பு தாங்காது, நீ செத்து போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குன்னு அமோடோ சொல்கிறாரு. உடனே கவாக்கி அமோடோவோட கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாரு. உன் உயிர் உனக்கு வேணும், உன் பொண்ணு உயிரும் உனக்கு வேணும்னா நான் சொல்கிறத செய்யின்னு கவாக்கி சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்ன மாதிரி தான்,
இன்னும் உன் பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணா நீ ஜூராவை எதிர்க்கிறதுக்குள்ளவே செத்துருவேன்னு அமோடோ சொல்கிறாரு. பரவாயில்ல, உன்னால் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணு. ஒன்று நான் ஜூராவை கொல்லணும், இல்லைனா நான் சாகணும்னு கவாக்கி சொல்கிறாரு. ஜூராவை அழிச்ச அப்புறம்தான் நீ கேட்ட விஷயம் என்னால் தர முடியும். ஸோ உனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு கவாக்கி சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கோனாமருவை இங்கே இன்டராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொருட்டோ கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவனை ரிலீஸ் பண்ணது நீ தானன்னு கோபு கேட்குறாரு. அதுக்கு கோனாமரு, அது நான் இல்லை, நான் அப்போது பொருட்டோக்கு அகென்ஸ்டாக தான் இருந்தேன். பட் இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம எல்லாருமே ஒரு தப்பான இமேஜால் ஏமாற்றப்படுறோம்னு தோணுது. பொருட்டோ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு கோனாமரு சொல்கிறாரு. இதை கேட்ட கோபு, இவன் பொய் சொல்கிறதுக்கான எந்த அறிகுறியும் காட்டலை. அப்போ பொருட்டோவை இவன் ரிலீஸ் பண்ணலைன்னா வேற யாரோ தான் பண்ணியிருக்க முடியும்னு கோபு யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஷிகமாரு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸு மூலமாக கனெக்ட் ஆகுறாரு. ஸ்ட்ரெயிட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன். பொருட்டோவை எஸ்கேப் ஆக வச்சது நான் தான். மிட்சுகி மூலமாக தான் நான் இதை பண்ணேன். உன்கிட்ட சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் டைம் தான் இப்போது இல்லை. அதனால் நீ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியாங்கிற மாதிரி ஷிகமாரு கேட்க காட்சிகள் மாறுது. ஐடா கூட இருந்த சுமிரே லேப்க்கு போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரடாவும் நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐடா சரடாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சுமிரே அப்படியே தனியாக போகும்போது பொருட்டோ அங்கே வந்துட்டார். அவரோட உடஞ்சி போன ஸ்வாடை ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி சுமிரே கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஒரு ஸ்க்ரோலையும் அவங்க கிட்ட கொடுத்து இதே மாதிரி நீ எனக்கு பண்ணி தரணும்னு பொருட்டோ சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சுமிரேவே ஷாக் ஆகுறாங்க. நீ சொல்கிறத நான் பண்ணா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்வாட் வேற ஒரு விஷயமா உருவாகிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, மாஸ்டர் சாஸ்கே எதுவும் நினச்சிக்க மாட்டாருன்னு பொருட்டோ சொல்கிறாரு. அதாவது பொருட்டோக்கு இந்த ஸ்வாட் மூலமாகவே ஒரு புது பவர் அப்ஸுங்கிறது கிடைக்க போகுது. இதோட அப்பியரன்ஸில் பெருசாக மாற்றம் வராது. ஏன்னா கிளைமேக்ஸில் பொருட்டோ நார்மலான ஒரு ஸ்வாடை தான் வச்சுருக்காரு. பட் இதோட பவர்ஸ் அல்டிமேட்டாக இருக்கலாம். லாஸ்ட் ஆர்க்கில் கவாக்கிக்கு பவர் அப்ஸ் கிடைச்சிது. கண்டிப்பாக இந்த ஆர்க்கில் பொருட்டோக்கு பவர் அப்ஸ் கிடைக்க போகுதுங்கிறது உறுதியாகுது. சரி, கதைக்கு வரேன். ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சுமிரே சொல்ல பொருட்டோ அது என்னன்னு கேட்குறாரு. இனிமே என்னை நீ கிளாஸ் சிறப்புன்னு கூப்பிடாத, சுமிரேன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுமிரே சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இதை பொருட்டோ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. காட்சிகள் மாறுது. சில நாட்கள்லேயே மாமுஷி கோனஹாக்குள்ளே வராரு. அதுவும் அவரோட சாக்ராவெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி வராரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டருக்கு 10க்கு எத்தனை ரேட்டிங்கை கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.